ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையாய் நாம் தியானிக்க போகிறதான தலைப்பு இக்கட்டு காலம். இக்கட்டு காலம் நீங்கும் என்று ஆண்டவராகிய இயேசு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த இக்கட்டு காலம் என்றால் நெருக்கடியான சூழ்நிலை நீங்கும் என்று இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு ஆண்டவர் உங்களை பார்த்தும் உங்கள் குடும்பத்தை பார்த்தும் சொல்லுகிற ஒரு வார்த்தை. இந்த இக்கட்டான காலம், இந்த இக்கட்டான சூழ்நிலை இது வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும், இந்த இக்கட்டு ஒரு மனிதனை எப்படி மேற்கொள்ள பார்க்கும், அதை குறித்து நாம் விளக்கமாய் தியானிக்க போகிறோம். முடிவு வரை இந்த செய்தியை கேளுங்கள். நிச்சயமாகவே இந்த செய்தி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் இக்கட்டு காலத்திலிருந்து நீங்கும்படியான ஒரு விசுவாசத்தை தூண்டக்கூடிய செய்தியாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகிறதான வேத பகுதி எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, அது யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடி உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியரினி அவனை அடிமையாக்குவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது இந்த இடத்துல யாக்கோப்புன்ற ஒரு மனுஷனுக்கு ஒரு இக்கட்டான காலம் வந்துருச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த இக்கட்டு காலத்திலேருந்து நான் நீங்களாக்குவேன், பாதுகாப்பேன். இனி அந்த இக்கட்டான சூழ்நிலை அவன் வாழ்க்கையில் நெருக்காதபடி அதை உடைப்பேன், அதை அறுத்து போடுவேன். இனி நீ அடிமையாக இருப்பதில்லை. இக்கட்டு காலம் மாறும் பொழுது அடிமைத்தனம் மாறிவிடும். இந்த இக்கட்டான காலம் சிலருடைய வாழ்க்கையில் வருகிறது. சிலர் இதில் அகப்பட்டு கொள்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது என்ன காலம் நடந்து கொண்டிருக்கிறது? இக்கட்டான காலத்தை பார்க்காதீர்கள். இக்கட்டான சூழ்நிலையை மாற்ற வல்லவராக இருக்கிற ஆண்டவராக இயேசுவை நோக்கி பாருங்கள். நிச்சயமாகவே உங்கள் இக்கட்டு காலம் மாறும், உங்கள் நெருக்கடிகள் மாறும். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த காலம் போய் கொண்டிருக்கிறது? வசந்த காலமா, துன்பப்படுகிற காலமா, புறக்கணிக்கப்பட்ட காலமா, எல்லோரும் விலகி போன காலமா, அல்லது துக்கப்படுகிற காலமா? எந்த காலத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இக்கட்டு என்பது ஒரு பொல்லாத வல்லமை. இந்த வல்லமை என்ன பண்ணும்? ஒரு நெருக்கடி. இக்கட்டு என்றால் ஒரு நெருக்கடிக்குள்ளே நம்மளை தள்ளும். இந்த யாக்கோப்புக்கு இக்கட்டான காலம். பதாம் அராமில் போய் அவர் மாட்டிக்கொள்கிறார். ஒரு அடிமையான ஒரு வாழ்க்கை. தாய் தகப்பனிடத்திலிருந்து பிரித்து சகோதரன் இல்லாத ஒரு சூழ்நிலை, அங்கே போய் மாட்டிக்கொள்கிறார். ஆனால் இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதே ஆண்டவராகிய இயேசுவின் நோக்கமாக இருந்தது. இப்போ ஏதாவது ஒரு சூழ்நிலையில் போய் மாட்டிக்கிட்டோம், நான் ஆண்டவருக்குள்ளே உண்மையாக இருக்கிறேன், விசுவாசமாக இருக்கிறேன், ஜபத்துக்குள்ளே இருக்கிறேன், தேவ தரிசனத்துக்குள்ளே இருக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார், உன் இக்கட்டு காலம் நீங்களாகும். கர்த்தர் உங்களை ரட்சிப்பார், உங்களை பாதுகாப்பார், அந்த கட்டுகளை அறுத்து போடுவார், இந்த இக்கட்டு இனிமேல் இராதபடி உடைத்து போடுவார். இதை விசுவாசிக்கணும். இக்கட்டான சூழ்நிலை வரும்போதுனா எல்லாரும் விலகி போவாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசுவானவர் மட்டும் விலகி போகவே மாட்டார். ஏன்னா அந்த இக்கட்டில் நாமளும் போய் மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லி விலகி போகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் விலகவே மாட்டேன். உன் இக்கட்டான சூழ்நிலையை மாற்றும்படி நான் உன்னோட கூட இருக்கிறேன். சரி, இந்த இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுதெல்லாம் அதோடைய தாக்கம் எப்படி இருக்கும்? முதலாவது காரியம் பார்ப்போம். நெகோமியா 9ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை தியானித்து பாருங்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். காரணம் பாருங்கள், சொல்கிறாங்க, எங்கள் வருமானம் எல்லாம் ராஜாவுக்கு போகிறது. எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். இக்கட்டான சூழ்நிலை. இந்த இடத்துல இக்கட்டான சூழ்நிலை என்ன? இவங்க கையில் இருக்கிற வருமானம் எல்லாம் எங்கே போகுது? ராஜாக்களுக்கு போயிடுது. சரீரங்களை ஆளுகிறார்கள், மிருக ஜீவன்களை ஆளுகிறார்கள். வேதம் சொல்லுது, உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீ அங்கே அனுபவிக்கணும். கையில் இருக்கிற வருமானம் நஷ்டமாக போகக்கூடாது, அதை அனுபவிக்கணும். சங்கீதம் 128:2 அப்படி சொல்லுது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா. அப்போ கைகளில் இருக்கிற பிரயாசம் வீணாக விரயமாக போகுது அப்படின்னா அப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும். எத்தனை பேருடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது? நம்முடைய வருமானம் எங்கே போயிட்டுருக்கு? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இதுவரை உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் அனுபவிக்கலை, அதை வீணான விரயமாக போயிட்டுருக்கு. இனி அந்த இக்கட்டான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. அந்த இக்கட்டான சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீங்க, உங்கள் வருமானத்தை நீங்கள் பூர்ணமாய் அனுபவிப்பீர்கள்.
பாருங்கள், இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. கைகளில் இருக்கிற வருமானம் வீண் விரயமாக போகிறது. ரெண்டாவது பாருங்கள், யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் புத்திரர் தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். பாருங்கள், செங்கல் அறுக்கும் வேலை செய்கிறாங்க, அடிமைத்தனமாக இருக்கிறாங்க எகிப்தில். முதல்ல கூலி கொடுக்குறாங்க, பிறகு என்ன பண்ணுறாங்க, நெருக்கப்படுகிறார்கள். கூலி கொடுக்காமல் என்ன பண்ணுறாங்க, வைக்கோலை கொடுத்து அதை விற்று சாப்பிட்டுக்கோங்க அப்படி சொல்கிறாங்க. இதற்கு காரணம் என்னன்னா, இவர்கள் ஆண்டவராக இயேசுவுக்கு பலி செலுத்தணும், அவர்களை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இக்கட்டு வந்துருச்சு. சிலருக்கு அப்படியும் இக்கட்டு வரும். சிலருக்கு அப்படியும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும். ஆண்டவராக இயேசு ஆராதிக்க போகிறேன், அவருக்காக ஊழியம் செய்ய போகிறேன், அவருக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லும்போது இக்கட்டு வரும். ஆனால் ஆண்டவர் அந்த இக்கட்டிலிருந்து விடுவிக்கிறவராக இருக்கிறார். இந்நாளிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இக்கட்டு எனும் நுகத்தை உடைப்பேன், அறுத்து போடுவேன். நீ ஆண்டவருக்காக ஓடி வேலை செய்யணும், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக உழைக்கணும், கர்த்தருக்காக நிற்கணும்னு சொல்லும்போது ஒரு இக்கட்டு வருதுன்னா, அந்த இக்கட்டை நான் என்ன நீங்கள் ஆக்குவேன். உன் கழுத்தில் இராதபடி அதை அறுத்து போடுவேன், அதை உடைத்து போடுவேன். 2 காரியங்களை சொல்லியிருக்கிறேன் இக்கட்டை குறித்து. கைகளின் பிரியாசம் அது வீணாய் போகும்போது அது ஒரு இக்கட்டின் காலம். ஆண்டவரை ஆராதிக்கணும், ஜெபிக்கணும், துதிக்கணும் போது ஒரு தடை வருது பாருங்கள், அது ஒரு இக்கட்டு காலம். அதுவும் மாற்றப்படும். அதையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நீங்கள் ஆக்குவார். ஆனால் சிலர் போய் என்ன பண்ணுறாங்க, இக்கட்டான சூழ்நிலையில் தாங்களே மாட்டிக்கிட்டு ஆண்டவர் எங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையை கொடுத்துட்டாரு, ஆண்டவர் ஏன் எங்களை இப்படி சோதிக்கிறாரு அப்படி சொல்லிடுறாங்க. உபாகமம் 31ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசித்து பாருங்கள். கர்த்தர் மோசேயிடம் பேசுகிறார். நான் சுருக்கமாக சொல்லிக்கொண்டிருக்கிறேன். இந்த ஜனங்கள் தாங்கள் போயிருக்கும் தேசத்திலே அந்நிய தேவர்களை பின்பற்றி என்னை விட்டு நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள். நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். இந்த இடத்துல ஜனங்கள் தங்களுக்கு தாங்களே இக்கட்டான சூழ்நிலையை தேடிக்கொள்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமான காரியம். அந்நிய தேவர்களை பின்பற்றினார்கள், அதனால் இக்கட்டு வந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அந்நிய தேவர்கள்னால் என்ன அர்த்தம்னா, உலக பழக்க வழக்கம், அந்நிய உபதேசம் உலக பழக்க வழக்கத்துக்குள்ளே போயிடுது. அதே போல் கிறிஸ்துவுக்குள்ளே கொடுக்குற வேத வசனத்தின் சத்தியங்களை எடுக்காதபடிக்கு உலகத்து மனிதனுடைய உபதேசத்தை கேட்டு நடக்கிறது. உலகத்துக்குள்ளே சிலர் என்ன பண்ணுவாங்க, சபைக்குள்ளே ஆலோசனை கேட்க மாட்டாங்க, நண்பர்கள்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க, உறவினர்கள்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க, அந்நிய மனிதன் இருப்பான் அவங்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. ஆண்டவருக்குள்ளே இருக்கிற ஆட்கள்கிட்டேயோ இல்லை ஊழியக்காரர்கள்கிட்டயோ ஆலோசனை கேட்காம அந்நிய மனிதர்களிடத்தில் ஆலோசனை கேட்பாங்க. அது அந்நிய உபதேசம். அப்படி போகும்பொழுது இக்கட்டான சூழ்நிலை வந்துடும். இதற்கு இடம் கொடுக்கும்போது இந்த உலக பழக்க வழக்கம் சிலர் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, இந்த நாள் கிழமை, நட்சத்திரம், திசைகள் இதையெல்லாம் பார்த்து உலகத்திற்கு இடம் கொடுத்து இக்கட்டில் சிக்கிக்கொள்வாங்க. சாலமோன் பாருங்கள், சாலமோனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், ஞானி தான், ஆனால் உலக பழக்க வழக்கங்களுக்குள்ளே செல்கிறான். எகிப்தில் பார்வோனுடைய குமாரத்தை திருமணம் செய்து அவர்களுக்கு அரண்மனையை கட்டி கொடுக்குறான். இதை குறித்து 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களில் இருக்குது. கர்த்தர் 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கர்த்தர் என்ன பண்ணுறாரு, எச்சரிக்கிறாரு. ஆனால் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான். 11ஆவது வசனத்தில் ராஜ்யபாரம் அவனை விட்டு பிடுங்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த அந்நிய தேவர்களை பின்பற்றுறது அப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துடும். உலக பழக்க வழக்கம் அந்நிய தேவர்கள்லாம். ரெண்டாவது அந்நிய உபதேசம். உலக மனிதர்கள் கொடுக்குற உபதேசம் ரொம்ப அருமையாக இருக்கும், ஆனால் அது முடிவில் இக்கட்டில் கொண்டு போய் விட்டுடும். உலக பழக்க வழக்கம் ஆரம்பத்தில் இன்பமாக இருக்கும், ஆனால் அது கடைசியில் கொண்டு போய் இக்கட்டான சூழ்நிலையில் விட்டுரும். பாருங்கள், இப்படி போய் இக்கட்டில் மாட்டிக்கூடாது. நம்ம இப்போ கைகளின் பிரியாசத்தை இன்னொருத்த அனுபவிக்கிறான், அது உலகப்பூர்வமான காரியங்களில் போகுது, நஷ்டமாகுது, மருத்துவமனைக்கு செலவாகுது, தேவையில்லாத காரியங்களுக்கு என்னுடைய வருமானம் போகுது, என்னால் அதை அனுபவிக்க முடியல. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அந்த இக்கட்டான சூழ்நிலையை நான் வாழ்க்கையிலேருந்து மாற்றுவேன். நான் கர்த்தரை ஆராதிக்க முடியல, ஜெபிக்க முடியல, கர்த்தருக்கு பலி செலுத்த முடியல, என்னை ஒருத்தன் அடிமைத்தனமாக பண்ணி என்னை இக்கட்டான சூழ்நிலையில் வைக்கிறான், என்னை போக முடியாதபடி தடை பண்ணுறானா, அந்த இக்கட்டான சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார், நீங்கள் ஆக்குவார். ஆனால் நாமளே போய் என்ன பண்ணக்கூடாது, இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஒரு தேவ மனிதன் இருந்தான் பைபிளில், ரொம்ப அருமையான மனிதன். அந்த மனிதன் யோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க. யோபு 5ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தில், 6 இக்கட்டுகளுக்கும் உம்மை நீங்கள் ஆக்குவார், 7வது பொல்லாப்பும் உம்மை தொடாது. பாருங்க, 1 2 இல்லை, 6 இக்கட்டு. யோபுக்கு இந்த பாதையில் சென்ற, இந்த 6 இக்கட்டில் சென்ற மனிதன், 6 இக்கட்டு, அவன் நீதிமான், ஆனால் இக்கட்டு வந்துருச்சு. ஆனால் கர்த்தர் அதுலேருந்து
நீங்களாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. 6 இக்கட்டு என்னன்னு அதிலே சொல்லியிருக்கு பாருங்கள். அந்த 6 இக்கட்டு என்னென்னா, முதலாவது பஞ்சம், மரணம், யுத்தம், பட்டயம், நாவின் சவுக்கு, பாழாக்கும் வல்லமை, காட்டு மிருகங்கள். இது 5ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்களில் சொல்லியிருக்கு. இந்த 6 இக்கட்டு 7வது ஒன்று என்ன பண்ண முடியாது, உண்மை தொடாது. இந்த முதலாவது பஞ்சம். பஞ்சம்னா என்ன? வசனம் கிடைக்காத பஞ்சம். எது செய்தாலும் நஷ்டம், வறுமை, தரித்திரம். கோடீஸ்வரம் மனுஷன் இந்த யோபு, வேதாகமத்தில் மிகப்பெரிய பணக்காரன், நீதிமான், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், உத்தவன், சன்மார்கன் என்று பெயர் பெற்ற இவனுடைய வாழ்க்கையில் பஞ்சம் வந்துருச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அதையே நான் மாற்றுவேன். 2வது மரணம். ஆன்மீக வாழ்க்கையில் மரணத்தை ஏற்படுத்தணும்னு பிசாசு முயற்சி பண்ணலாம். தேவனை காண முடியாத ஒரு வாழ்க்கை, தரிசனம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இதுதான் மரணத்தை காமிக்குது. இது ஆவிக்குரிய மரணம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த இக்கட்டும் வாழ்க்கையிலேருந்து நீக்கப்படும். 3வது யுத்தம். யுத்தம்னா போராட்டங்கள், பிரச்சனைகள். மனைவி என்ன சொல்கிறான், ஏன் உயிரோடு இருக்கிற, செத்துப்போ. சில கணவர் சொல்கிறாங்க, ஏன் மனைவி நீ உயிரோடு இருக்கிற, செத்துப்போ. குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லாத சூழ்நிலை, பிரச்சனைகள், போராட்டம். அப்படிப்பட்ட இக்கட்டையும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இதை நீக்கலாக்கி போடுவேன். அடுத்தது பட்டயம் சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு இக்கட்டு. இது நோயான வாழ்க்கை, வியாதியான வாழ்க்கையை காண்பிக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாளில் நோயான காரியங்களும் சரி, வியாதியான காரியங்களையும் சரி, உன் வாழ்க்கையிலேருந்து நீங்களாக்குவேன் நான். அந்த இக்கட்டு உன் வாழ்க்கையில் மேற்கொள்ளாது. நாவின் சவுக்கு. மற்றவர்கள் நம்மை தூஷணமாக பேசுறது, அவதூறாக பேசுறது, அது நம்ம காதிலே கேட்கும். நம்மளே வேணுமென்ட்டு வாலண்டியராக நம்மளை பேசுவாங்க, தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவாங்க, தூஷணமாக பேசி அவதூறான காரியங்களை தூக்கி நம்ம மேலே போடுவாங்க. நாவின் சவுக்கு. ஆண்டவர் சொல்கிறார், இந்த இக்கட்டான சூழ்நிலையை நான் நீங்களாக்குவேன். அடுத்தது பாழாக்கும் வல்லமை. இது குடும்பத்தை பாழாக்கும், பிரிவினையை உண்டாக்கும், முன்னேற முடியாதபடி தடுக்கும். இந்த பாழாக்கும் வல்லமையின் இக்கட்டான சூழ்நிலையிலிருந்தும் கர்த்தர் உங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அடுத்தது காட்டு மிருகங்கள். இது நம்மை சுற்றி இருக்கிற பொல்லாத மனிதர்களை காமிக்குது. இதுதான் பவுல் சொல்கிறாரு, எபேசில் மிருகங்களோடு போராடினேன். எபேசு மக்களுடைய குணம் இப்படி இருந்தது, மிருக குணம் இருக்கிற மக்கள் மத்தியிலும் அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், அதற்கு நீங்களாக்கி ரட்சிப்பேன். யோபுடைய வாழ்க்கையில் பாருங்கள், இந்த இக்கட்டில் எத்தனை பேர் மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்க. பஞ்சம், மரணம், யுத்தம், பட்டயம், நாவின் சவுக்கு, அதே போல் பாழாக்கும் வல்லமை, காட்டு மிருகங்கள். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை எத்தனை பேர் மாட்டிருக்கிறீங்க. ஆண்டவராக இயேசுவானவர் சொல்லுகிறார், இக்கட்டு எனும் நுகத்தை உடைப்பேன். இந்த நுகம் இனிமேல் கிடையாது. ஏன்னா நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை நமக்கு பொல்லாத வல்லமைகள் கொண்டு வந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, அதிலிருந்து விடுவிக்கப்படுவான். ஆனால் சிலர் என்ன பண்ணுறோம், இக்கட்டான சூழ்நிலை வந்தோன்னு பொருத்தனை பண்ண ஆரம்பிச்சிடும். ஐயோ, இந்த இக்கட்டான சூழ்நிலை மாறணும், நான் பொருத்தனை பண்ணிக்கிறேன். சங்கீதம் 66:14 வாசித்து பாருங்கள். என் இக்கட்டு நாளிலே என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லி என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். சிலர் இப்படி தான் பொருத்தனை பண்ணிக்கிறாங்க, நான் சர்ச்சுக்கு கரெக்டாக வந்துடுவேன் பாஸ்டர், சபையுடைய காரியங்களை சரியாக இருப்பேன், கர்த்தருக்கு சரியாக ஊழியம் செய்வேன், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை சரியாக கொடுப்பேன். இப்படியெல்லாம் பொருத்தின சூழ்நிலை இக்கட்டு வந்த உடனே ஒரு பொருத்தனையை பண்ணிக்கிட்டு அதை செய்யாதிருப்பது பாவம். எலெக்ஷன் டைமில் வாக்குறுதி கொடுக்கறது போல் வாழ்க்கையில் போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதியின் கொடூரம், தரித்திரம், நெருக்கடிகள், இந்த மாதிரியான இக்கட்டு வந்த உடனே எலெக்ஷனில் வாக்குறுதி கொடுக்குற மாதிரி ஆண்டவரத்தில் வாக்குறுதியை கொடுத்துட்டு இக்கட்டு காலம் மாறின உடனே அந்த பொருத்தனையை செலுத்தாமல் இருக்குது. ஆனால் அது பாவம். 100% பொருத்தனையை சரியாக நம்ம நிறைவேற்றுகிறோமா? பொருத்தனை செய்து கொண்டு அதை செய்யாது போனால் பாவம். இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் செய்து கொண்ட பொருத்தனைகளை நிறைவேற்றுங்கள், அதை மறந்து விடாதீர்கள். ஏன்னா இக்கட்டு வரும், ஆனால் கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார், அந்த நுகத்தை உடைக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 37:39 வாசிச்சு பாருங்கள். நீதிமான்களுக்கு ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அடைக்கலம். இக்கட்டான சூழ்நிலையில் இயேசு மட்டும்தான் அடைக்கலம், மனிதர்கள் அல்ல. எனக்கு இக்கட்டு வந்தாலும் சரி, கர்த்தர் என்னை அடைக்கலமாக இருப்பார். ஆனால் இக்கட்டான சூழ்நிலை வந்துட்ட உடனே என்ன பண்ணோம், மனிதர்களை நோக்கி அல்ல, கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். சங்கீதம் 107:6 இப்படியாய் சொல்லுகிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். உண்மையாகவே ஆண்டவர் இந்த நாளில் சொல்ல ஒரு வார்த்தை பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இந்த இக்கட்டு என்னும் பொல்லாத வல்லமை உங்களை மேற்கொள்ளலாம் என்று பார்த்து கொண்டிருந்தால் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள், உங்கள் இக்கட்டிலிருந்து அவர் விடுவிப்பார். அதே சங்கீதம் 107:13 வாசிச்சு பாருங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லப்பட்டு, அதாவது இக்கட்டான சூழ்நிலையில் அவரே உங்களை பாதுகாப்பார், தன்னுடைய இரத்த கோட்டைக்குள்ளே உங்களை வைத்து பாதுகாப்பார்.
விசுவாசிக்கணும். என் இக்கட்டான சூழ்நிலை நானே உண்டு பண்ணிக்கிட்டது அல்ல. அந்த இக்கட்டான சூழ்நிலை இப்போ நான் அனுபவிச்சுட்டு இருக்கேனே, அது பொல்லாத வல்லமைகளால் வந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் இக்கட்டான சூழ்நிலை என்னும் நுகத்தை கர்த்தர் உடைப்பார். என் இக்கட்டான சூழ்நிலை இது நீங்கள் ஆக்கப்படும். என் இக்கட்டான சூழ்நிலையை கர்த்தர் உடைத்து போடுவார். நாகும் 1:7 கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. இக்கட்டான சூழ்நிலையில் அரணான கோட்டையை போல ஆண்டவராகிய இயேசுவானவர் நம்மை பாதுகாப்பார். நாம் ஆண்டவராகிய இயேசுக்குள் இருக்கும் பொழுது இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அதை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். விசுவாசிங்கள். இந்த நாளில் இக்கட்டான சூழ்நிலை எப்படி இருக்கிறது? உங்கள் வாழ்க்கையில் உங்கள் காலம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை வேற ஒருத்தர் அனுபவிக்கிறான் அப்படின்னா உலகம் அனுபவிக்குது, மருத்துவமனை அனுபவிக்குது. என் கைகளின் பிரயாசத்தை நான் விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் சொல்ல அந்த இக்கட்டான சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். நான் அடிமைத்தனமாக மாட்டிகிட்டு இருக்கேன், ஆண்டவராக இயேசு ஆராதிக்க முடியல, செபிக்க முடியல, துதிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னும் பட்சத்தில் கர்த்தர் அந்த இக்கட்டான சூழ்நிலையை மாற்றுவார். அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து மாற்றி நீங்கள் ஆக்குவார். ஆனால் இக்கட்டில் போய் நானே மாட்டிக்கூடாது. அந்நிய தேவர்களை பின்பற்றி, அதாவது உலக பழக்க வழக்கத்துக்குள்ளும் அந்நிய உபதேசத்துக்குள்ளும் போய் நான் என்ன பண்ணக்கூடாது? என்னுடைய வாழ்க்கையை நானே இக்கட்டாக மாற்றிக்கக்கூடாது. ஆனால் யோபுக்கு 6 இக்கட்டு வந்தது. என்னென்ன இக்கட்டு? பஞ்சம், மரணம், யுத்தம், பட்டயம், நாவின் சவுக்கு, பாழாக்கும் வல்லமைகள், காட்டு மிருகங்கள் போல மனிதர்கள். ஆனால் நீதிமானாக இருந்தபடினால கர்த்தர் இக்கட்டிலிருந்து விடுவித்தார். அவனை இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தார். இக்கட்டான சூழ்நிலை வரும்போது பண்ணக்கூடிய பொருத்தனைகளை நாம் சரியாக செலுத்துகிறவர்களாக இருக்கணும். அதே போல் இக்கட்டான சூழ்நிலையில் அவரை அடைக்கலமாக கொண்டு அவரை நோக்கி ஜபிக்கும் பொழுது அந்த இக்கட்டிலிருந்து அவர் விடுவிப்பார், நம்மை பாதுகாப்பார், அரணான கோட்டையை போல இருந்து நம்மை அரவணைத்து நடத்துவார். நல்ல விசுவாசிங்கள். அவருடைய இக்கட்டான சூழ்நிலை நீங்கும், நெருக்கடிகள் நீங்கும். அதை மாற்ற வல்லவர் இயேசு என்று விசுவாசிங்கள். நிச்சயமாகவே உங்கள் இக்கட்டு காலம் நீங்கும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.